ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു ദിസ് ചാനൽ. ഞാൻ വന്നിട്ടുള്ള വിടുതല പാർട്ട് 2ൻ്റെ ഇത് വന്നിട്ടാണ് ട്രെയിലർ റിയാക്ഷൻ വീഡിയോ ആയിട്ട് വന്നിട്ടുള്ള പലർക്കും നമസ്കാരം. തുടങ്ങി நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்குற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்தப்போ நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். அந்த பயத்தால் தான் எங்களை பிரிவினைவாதிகள்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க. பெருமாள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. சிஎம் சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ இவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணா இந்த பெருமாள் யார், அவன் எங்கே பிறந்தான், என்ன படித்தான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறான்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. உனக்கான பயணத்தை பாதை காட்டு. கருப்பனுக்கு சாவலடா. யார் பிடிச்சது? பெருமாள் தோழர் பேஸ் கேம்ப்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவரை கூட்டிட்டு வருவோம். சுனில், பெட்டர் நைட் அவனை கேம்ப்ல வைக்காத. சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடு. குமரேசன், மறுபடியும் நீங்க தானா? ராகவேந்தர், பெருமாள் தப்பிச்சிடக்கூடாது. கேர்ஃபுல். பாலா, யாருன்னு பாரு. வாத்தியார் தாங்கய்யா. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. പോരാട്ടത്തിൻ്റെ ജാതിൻ്റെ മതത്തിൻ്റെയും മറ്റുള്ള കാര്യങ്ങളൊക്കെ പറഞ്ഞു പോകുന്നുണ്ട്. ഈ ഒരു ട്രെയിലർ എനിക്കതാണ് മനസ്സിലായത്. പിന്നെ ഈ ഒരു ട്രെയിലർ കാണിച്ചു പോകുന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ നല്ലോണം എഫക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. ഈ വിജയ് സേതുപതിയാണ് മെയിൻ കഥാപാത്രമായിട്ട് വരുന്നത്. പിന്നെ നമ്മുടെ സൂര്യയാണ് മെയിൻ അതിൽ പോലീസ് ഉദ്യോഗസ്ഥനായിട്ട് വരുന്ന. മറുപടി വന്നോ എന്നാണ് ചോദിക്കുന്നത്. അപ്പോൾ ഈ അറസ്റ്റ് ചെയ്ത് കൊണ്ടുപോയിട്ട് ജയിലിലാക്കിയിടുന്നതായിട്ടാണ് കാണിച്ചിട്ടുള്ളത്. പിന്നെ നമ്മുടെ മെയിൻ കഥാപാത്രമായിട്ട് വരുന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ഒത്ത പോരാളിയായിട്ട് വരുന്നത് എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മുടെ മഞ്ജു വാര്യറാണ്. മഞ്ജു വാര്യർ ഇതിൽ മെയിൻ കഥാപാത്രമാകുമോ ഇല്ലയോ എന്നുള്ളതൊന്നും നമുക്കറിയില്ല. എന്തായാലും മൂവി വരട്ടെ. ഡിസംബർ 20-ാം തീയതിയാണ് റിലീസിംഗ് ഡേറ്റ് കൊടുത്തിട്ടുള്ളത്. ഒരു ക്രാഷ് റിലീസിനാണ് ഇവർ ഒരുക്കി വെച്ചിട്ടുള്ളത്. എന്തായാലും 2 മൂവി ഇതിനായിട്ട് വരട്ടെ. നമ്മുടെ മാർക്കോയും ഈ മൂവി സൂപ്പറായിട്ട് വരട്ടെ. നമ്മളെ കൊണ്ട് അത്രയൊക്കെ പറ്റുള്ളൂ. അപ്പോൾ ഓക്കെ, ബൈ ബൈ.